டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ஆன்சருக்கு எப்படி சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். கூகுளில் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு போட்டோம்னா டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். அதில் ரீசெண்ட் ரெக்ரூட்மெண்ட் தான் ஃபஸ்ட் பேஜில் இருக்கும். அதில் கீழே முதன்மை பக்கம் அப்படின்னு இருக்கும். அந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் நமக்கு எப்போவுமே முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த ரெக்ரூட்மெண்ட். அதில் தான் எல்லாமே இருக்கும். சிலபஸ், நோட்டிஃபிகேஷன், ஆனுவல் பிளானர் எல்லாமே இருக்கும். அதில் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஆன்சர் கீ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப் வித் ஆன்சர் கீன்னு இருக்கும். வித்தவுட் ஆன்சர் கீயும் போடுறாங்க. இப்போ வித் ஆன்சர் கீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ரீசெண்டாக என்ன போட்டிருக்காங்களோ அந்த கீ வரும். இப்போ குரூப் 4க்கு டென்டேட்டிவ் கீ போட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணோன்னா அந்த கீ ஓப்பன் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணோம். இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தமிழில் தான் குரூப் 4 எழுதணும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் ஓப்பன் ஆகும். அது எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணோன்னா அதுக்கு ரைட் சைடில் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். கீ சேலஞ்ச் கிளிக் ஹியர். ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகும். அதில் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளோட ரிஜிஸ்டர் நம்பர் நம்ம எக்ஸாம் எழுதின ரிஜிஸ்டர் நம்பர், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பருங்கிறது நம்ம எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஐடின்னு ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணணும். அடுத்து டேட் ஆஃப் பர்த்து, அடுத்து சப்ஜெக்ட் நமக்கு எல்லாருக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி தான். கொஷின் நம்பர் வந்து இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த கொஷின் வேணுமோ அந்த கொஷின் கிளைம் பண்ண போகிறோமோ ஒவ்வொரு கொஷினுக்கும் தனியாக தான் கிளைம் பண்ண முடியும். அதே மாதிரி இது எக்ஸாம் எழுதினவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா ரிஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் கேட்குறதுனால எக்ஸாம் எழுதினவங்க மட்டும் தான் பண்ண முடியும். ஒருவேளை அப்ளிகேஷன் நம்பர் மறந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவல் லாகின் ஓடிஆரில் லாகினில் உள்ளே போய் அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரு, அப்ளிகேஷன் நம்பர் எல்லாம் அதிலே இருக்கும். உங்கள் ஓடிஆர் ஐடி உள்ளே போய் அப்ளிகேஷன் ஐடியையும் ரிஜிஸ்டர் நம்பரையும் எடுத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கொஸ்டினை செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். இப்போ கொஸ்டின் நம்பர் 75 நான் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதை சப்மிட் பண்ணோன்னே உள்ளே போயிடும். உள்ளே போனோடனே உங்கள் பேர், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் வரும். அதுக்கு கீழே நீங்கள் எந்த கொஸ்டின் கொடுத்துருக்கீங்களோ அந்த கொஸ்டின் வரும். புள்ளின் உறுப்பை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஓலைங்கிறது கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? டூ யூ வாண்ட் சேலஞ்ச் த கொஸ்டின் ஃபார் த அபவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆமாம், நான் சேலஞ்ச் பண்ண போகிறேன், எஸ் அப்படின்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தோடனே அடுத்து என்ன வரும்? செலக்ட் யுவர் ஆன்சர்ஸ் அப்படின்னு வரும். இதில் நம்ம ஆன்சராக நினைக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்து ஆன்சர் ஏ அப்படிங்கிறத புக்கை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆன்சர் ஏ அப்படின்னு கொடுத்தாச்சு. அடுத்ததாக ரிமார்க்ஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் ஆன்சருக்கான நியாயமான காரணத்தை சொல்லணும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? தாவரத்தின் நுனிப்பகுதி அப்படின்னு சொல்லி தான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. தளிர் அப்படிங்கிறது புல்லுடைய நுனிப்பகுதி, கொழுந்து, அதோடைய ஒரு பார்ட்டு தான், அதோடைய ஒரு உறுப்பு தான் அப்படிங்கிறத புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஸோ அந்த தகவலை வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்லணும். இப்போ டிரான்ஸ்லேஷனில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதில் டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது, இதை தவறுதலாக இப்படி கொடுத்துருக்காங்க, தமிழ் மொழிபெயர்ப்பில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஆங்கில மொழிபெயர்ப்பில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சிம்பிளாக ஒரு சின்ன டெக்ஸ்ட்டில் நம்ம அதை கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் டைட்டில் ஆஃப் த புக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ டைட்டில் ஆஃப் த புக் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னா தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு போட்டு அதில் எந்த ஸ்டாண்டர்டு, 10th 10th, அது தமிழ்னா தமிழ், அந்த இதை போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஆத்தர்னா இப்போ இண்டிவிஜுவலாக ஒரு ஆத்தர், இப்போ வெங்கடேசனுடைய அவர்களுடைய புக் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவலாக ஆத்தர் போடுவோம். இதில் நிறையா பேராசிரியர்கள் பற்றி தான் எழுதி வச்சு தான் நம்ம புக்கு ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதில் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் அப்படின்னாலே போட்டாலே போதும். பப்ளிஷருக்கும் அவங்களே போட்டுடலாம். தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறத போட்டுடலாம். பப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற புக்கு வந்து 2018 சில புக்கும் 2019 சில புக்கும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது நீங்கள் ஒவ்வொரு புக்கோடையும் அந்த ஃபஸ்ட்டு பக்கத்தில் 2வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். எல்லா புக்லேயுமே இருக்கும். அதில் இப்போ 2019 தான் இதை கொண்டு வந்தாங்க. பழைய புக்குனா 2012, 13 எடிஷன் நினைக்கிறேன். ஸோ அதை அந்த பழைய புக்குனா அப்படி போடுங்க. புது புக்குனா 2019 19 போடுங்க. 19 தான் எடிஷன் நம்பர்னு கேட்பாங்க. இப்போ 19 வந்து ஃபஸ்ட் எடிஷன், அடுத்து 2வது எடிஷன் வந்து 2020, அடுத்து 21 அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது இப்போ 2019 புக் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட் எடிஷன்னா அந்த நம்பர் போட்டுருங்க. பேஜ் நம்பர் கேட்பாங்க. பேஜ் நம்பர் இந்த எடிஷனில் என்னென்ன பேஜ் நம்பர் வருதோ அந்த எடிஷன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ப்ரௌஸ் அண்ட் அப்லோட் த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒன்லி பிடிஎஃப்பில் தான் அப்லோட் பண்ண முடியும், இமேஜில் பண்ண முடியாது. அதனால் முதல்ல பிடிஎஃப்பில் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதை கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, யாராவது கிளைம் பண்ணால் நமக்கு வருமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. இதாவது எல்லாருக்குமே உண்டு. தனியாக கிளைம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. யார் கிளைம் பண்ணாலும் எழுதுகிற எல்லாருக்கும் ஒரே கீயை வச்சு தான் ஆன்சர் இது பண்ணுவாங்க. இது விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு டென்டேட்டிவ்க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. நம்ம கிளைம் பண்ணோடனே அதை பேஸ் பண்ணி சில விஷயங்களை ஏற்றுக்கிடுவாங்க, சில விஷயங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதில் அவங்க இந்த கொஷினுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிற கொஷினுக்கு வந்து ஆன்சர் கீயை வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. 3 டைப்பில். ஒன்று ரிவர்ஸ் ஆகும், இல்லை 2 ஆன்சர் எடுத்துக்குவாங்க. அவங்க கொடுத்த ஆன்சரே எடுத்துக்குவாங்க, இல்லை நம்ம கொடுத்ததும் ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படி 2 ஆன்சர் கொடுப்பாங்க.
இல்லைனா அந்த கொஷினில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா, ஆப்ஷனில் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா மொத்தமாக ஆல் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி 3 வகையான சேஞ்சஸ் வந்து ஃபைனல் கீயில் வரும். ஸோ டென்டேட்டிவ் கீக்கும் ஃபைனல் கீக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த இப்படி ரெடி பண்ணுற ஃபைனல் கீயை வச்சு தான் அந்த கொஷின் பேப்பரை வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ டென்டேட்டிவ் கீயை வச்சு வேல்யூ பண்ணவே மாட்டாங்க, ஃபைனல் கீயை வச்சு தான் பண்ணுவாங்க. ஸோ இப்படி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிடும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபைல் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துரும். ஸோ இந்த ஆன்சர் கீ சேலஞ்சஸ்லேயே கீழே டீட்டெயிலாக வந்துடும். நீங்கள் யார், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, நீங்கள் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க, எந்த இதுக்கு வந்து க்ளைம் பண்ணியிருக்கீங்க எல்லாம் வந்துடும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொஷினுக்கும் தனித்தனியாக பண்ணலாம். நீங்கள் எந்த கொஷினுக்கு நினைக்கிறீங்களோ அந்த கொஷினுக்கு பண்ணலாம். அதுக்கு ப்ரூஃப் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அதே மாதிரி இது நிறைய பேர் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம வந்து ப்ராசஸில் தான் வந்து கவனம் செலுத்தணும். ரிசல்ட்டுங்கிறது அதுக்கப்புறம். இப்போது நமக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க, ஒரு 7 நாள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது தவறாக இருந்தால் க்ளைம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு இது ஒரு சான்ஸ், நமக்கு தெரிஞ்சதை நம்ம க்ளைம் பண்ணலாம், அவ்வளோதான். அதை அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க பண்ணலங்கிறது அடுத்த விஷயம். நமக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். நன்றி.